மார்னதா. கிறிஸ்து நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட நம்மள மறந்து விடுறதோ இல்ல நம்மளுடைய ஜெபத்தை மறக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரத்துல எந்த நேரம் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உடனே தம்முடைய பிரசனத்தை கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கார். உடனே உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். யோசித்து பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் செட் டைம்ல, சண்டேல, சர்ச், ஸ்பெசிபிக் பிளேசஸ் அப்பதான் ஏசப்பா ஜெபத்தை கேட்பார், எல்லாரும் கேட்க மாட்டாரு. அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்கிருந்து ஜெபிச்சாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்துல இருந்து ஜெபிச்சாலும் பரவாயில்ல, அது சின்ன ஜெபமா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஜெபமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். எந்த இடத்துல இருந்து நீங்க ஜெபிக்கலாம், எப்படினாலும் ஜெபிக்கலாம். ஆண்டருக்கு இந்த கண்டிஷன், அஃப்கோர்ஸ் செட் டைம்ல ப்ரே பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு, சர்டின் போஸ்டர்ல ப்ரே பண்ணணும்னு இருக்கு. முழங்கால் படிட்டு ப்ரே பண்ணலாம், நின்று ப்ரே பண்ணலாம், உட்கார்ந்து ப்ரே பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு சில போஸ்டர்ஸ் இருக்கு, செட் டைம் இருக்கு, செட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போனாதான் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்ட்டு தான் இல்ல. ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸ், ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய டைம், இதெல்லாம் பர்ஃபெக்டா கொடுக்கணும். அதெல்லாம் நீட்டா ஒரு குறையும் இல்லாம அழகா கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் போதுமானவரா இருக்கிறார். எந்த நேரமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தருக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது அவருக்கு ஏற்ற காரியம். அதுவும் இல்லாமல் ஒரு சில பேருடைய ஜெபம்லாம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். எல்லாருடைய ஜெபம்லாம் ரொம்ப பிரியம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பேர் ஜெபிச்சா உடனே தேவன் கட்டளை கொடுப்பார். ஒரு சில பேர் ஜெபிச்சா உடனே தேவன் அதற்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் எத்தனை பிரியமானது, நம்முடைய ஜெபம் எத்தனை அர்த்தம் நிறைந்தது நீங்கள் முதலாவது யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் நினைவா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது, நம்முடைய ஜெபம் கனப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், கர்த்தர் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். உங்க ஜெபத்திற்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிறான்னா என்ன, நீங்கள் அத்தனை விசேஷமானவர்கள்னு அர்த்தம். எல்லாருக்கெல்லாம் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் டக்குன்னு வந்துடும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பீப்புள், இம்பார்ட்டன்டான ஜனங்களுக்கு உடனே, பெரிய விஐபிஸ்க்குலாம் உடனே ரெஸ்பான்ஸ் போகும். அவங்கள வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. எங்க போனாலும் அவங்களுக்கு வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடனே காரியங்கள் கொடுக்கப்படும். அவர்களுக்கு எதுவுமே தேவையில்ல, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. அவர்கள் போனாலே போதும், காரியங்கள் உடனே கொடுக்கப்படும். அதே போல ஒரு சில பேருடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்துல அத்தனை பிரியமா இருக்குது. அந்த வீரர்கள் ஜெபிக்கும் பொழுது உடனே எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அதற்கு பதில் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு அதிசயங்களை காண்பிப்பாராம். அந்த வசனத்தின் கடைசி பகுதி தான் இது. மீகா 7:15. வசனத்தின் கீழ்ப்பகுதி தான் இதுவே தவிர வசனத்தின் மேல் பகுதியில என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, நீ எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட நாளுல உன் அதிசயத்தை செஞ்சது போல உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்ம நடத்தி வந்த அந்த ஆரம்ப நாட்கள், அவருடைய அதிசயக்கரம், இதெல்லாம் மறக்கவே மாட்டார். பைபிள்ல எங்க வேணா திருப்பி பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலத்தோட கடைசி வரையுமே தேவன் எகிப்து தேசத்துல செங்கடல் பிளக்கப்பட்டது, பார்வோனுடைய சேனைகள் கவிழ்க்கப்பட்டது, எகிப்தினுடைய கையிலிருந்து பலத்தோடு ஜனங்களை வெளியே கூட்டி கொண்டு வந்தது, இதெல்லாம் ஆண்டவர் திருப்பி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல நடந்த ஆண்டோடைய அற்புதம் அல்லவா. அதற்கப்புறம் அநேக அற்புதங்கள் இருக்கு, ஆனா அதையெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஆண்டவர் எப்பவுமே ஆரம்ப நாட்களின் அற்புதங்களை திரும்ப எடுத்து சொல்லுகிறார். அப்போ அப்படி அதிசயம் செய்தல்ல, அதே போல நான் உனக்கு அதிசயத்தை செய்து உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலமான காரியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கார். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருமே இல்லை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவருமே இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் தான், பலத்தவர்கள் தான், எகிப்தியரை காட்டிலும் பலத்தவர்கள். ஆனா அவர்களுக்கு எழுந்து போராட தெம்பில்ல, தைரியம் இல்ல, மென்டல் ஸ்ட்ரென்த் இல்ல. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து அடிமைகளாக வளர்ந்து பார்த்து அவர்களுக்குள்ள என்ன ஒரு பயம், என்ன ஒரு கலக்கம், ஒரே பயம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். யோசிக்க தெரியாது, சரியா பண்ண தெரியாது, நடந்ததை உட்கார்ந்து இருக்குன்னு எதுவுமே தெரியாது. பயத்தினாலே வளர்க்கப்பட்ட ஜனங்கள். கோபப்படதான் தெரியும், எரிஞ்சு விடதான் தெரியும், கேட்கதான் தெரியும், இப்படியா மாத்திரமே இருந்தார்கள்.
அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருக்கும்போது நம்முடைய காரியங்களை அவர் சந்திப்பார். அந்த ஜனங்களுக்கு எப்படி அழகா அற்புதமா அதிசயம் செய்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலுமே தேவன் அதிசயம் செய்வார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பலமான காரியத்தை கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். அப்ப அந்த ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெளியே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் 10 வாதைகள். அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து கர்த்தருடைய கரம் மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. சும்மா ராஜா விட்டுருவாரா? அந்த 9 வாதைகள் வர வரை எதுவுமே ராஜா பண்ணவே இல்லை. சரி போங்கன்னு வரும், கடைசி நேரத்துல இல்ல போக கூடாதுன்னு வரும், போங்கன்னு வரும், போக கூடாதுன்னு வரும், இப்படியே போய்கிட்டே இருந்தது. எப்போ தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டார்களோ அதற்கப்புறம் உடனே அனுப்பிவிட்டார்கள். உடனே நீங்க கிளம்பி போங்கன்னு புறப்பட்டு அவர்களை புஷ் பண்ணாங்க. கண்ட்ரி விட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை புஷ் பண்ணாங்க. அது மாத்திரமில்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் எகிப்தியர்கிட்ட பொண்ணு பொருள் கொஞ்சம் இதெல்லாம் காரியங்கள் கேட்கறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்க போனா மட்டும் போதும் துரத்துகிற அளவா அவர்களை துரத்தி விட்டார்கள். அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போ இதை தானா இல்ல, தேவனுடைய அற்புதம் செய்துச்சு. தேசம் அழிஞ்சுது, இல்ல தேசம் நாசமாயிடுச்சு, விளைச்சல்களை ஒன்றுமில்லா போயிடுச்சு. அப்பெல்லாம் அந்த ராஜா அனுப்பவே இல்லை. எப்ப அனுப்புனான்னா பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்ட உடனே. அந்த ஊர்ல எகிப்தியர்கள் வேலைக்கார பிள்ளைகள இந்த ராஜாவுடைய தலைச்சன் பிள்ளைகளும் சங்கரிக்கப்படும் பொழுது யோசிச்சு பாருங்க, அந்த ஊர் முழுக்க மரண ஓலங்கள். ஒரு வீட்டுல 2 வீட்டுல தலைச்சன் பிள்ளைகளை, எல்லா வீட்டுல இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளையும். அப்ப எவ்வளவு மரண ஓலங்கள். அப்போ அப்படியெல்லாம் அவர்கள் வேதனையில இருக்காங்க. ஜனங்களை துரத்தி விடுறாங்க. இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி அவர்கள் வெளியே கொஞ்ச தூரம் வந்த பிறகு திரும்பி அந்த ராஜாவுக்கு தோணுது, இல்ல எப்படி அவங்க போடலாம், எப்படி அவங்க போலாம். பாருங்க, ஒரு ஜனங்கள் சாதாரணமா துரத்துறதுக்கும் அவங்க வேதனை வலியோடு வெறியோடு துரத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சும்மாலாம் அவர்களை பிடிக்கணும்னு வரல. பிள்ளைகள் மரித்து போயிருக்காங்க, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தேசத்திலுமே மரண ஓலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்துல எகிப்தியருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல என்ன கோபம் இருந்திருக்கும். கோபம் இல்ல, என்ன ஆக்ரோஷம், என்ன வெறியோட அவர்கள் ரதத்தை எடுத்துக்கொண்டு இவர்களை பிடிக்கலான்னு வந்திருப்பார்கள். அந்த கோபத்தோடு சாதாரணமாய் வருகிறவர்கள் வேற, இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பறிகொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு கோபத்தோடு, எவ்வளவு வெறியோடு, எவ்வளவு எரிச்சலோட புறப்பட்டு வந்திருப்பார்கள். புறப்பட்டு வராங்க. இவர்களுக்கு அடிமைகள், இவர்களுக்கு பயம் தாங்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை முழுக்க அடிமையா தானே இருந்தார்கள். அவர்களுக்கு பயம் தாங்கல. பின்னாடி வராங்க அப்படின்னு சொன்ன உடனேவே இவர்கள் எல்லாம் மோசே கிட்ட போறாங்க. கல்லெடுத்து அடிச்சு மோசேவை அடிக்க போறாங்க. அப்ப உடனே மோசே சொல்றாரு, நீ இந்த யுத்தம் உங்களதுல, இது கர்த்தருது, நீங்கள் சும்மா இருந்து பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க பாருங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டாரு. இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு மோசைக்கு வேற என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டுட்டு போறாரு. ஆண்டவரே, அப்ப ஆண்டு வந்து சொல்றாரு, இந்த நீ போ, உன்னுடைய கையில கோல் கொடுத்துருக்குல்ல, அந்த செங்கடலை நீ உன்னுடைய கோலை வச்சு அதை பிளந்துட்டு மோசே அப்படின்னு ஆண்டவர் வந்து மோசை கிட்ட சொல்றாரு. மோசே போறாரு, செங்கோலை உயர்த்துக்கிறார். அவ்வளவுதான். மோசே பேசல, ஜெபிக்கல, போராடல, எதுவுமே செய்யல. செங்கோலை உயர்த்துகிறார். அவர் உயர்த்துற உடனே செங்கடல் பிளக்கப்பட்டது. அந்த செங்கடல் பிளந்த உடனே சமஸ்த ஜனங்கள் கிட்டத்தட்ட டிராவலிங் பல மணி நேரங்கள் ஆகுது. அந்த டிராவலிங் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் அவங்க கடந்து செல்லணும் அல்லவா. அப்ப அவ்வளோ டிராவல் பண்ணி அவங்க போய் கடந்து சேர்ந்துட்டு வெளியே வந்த பிறகு அதே பாதையில எகிப்தியர்களும் ரதங்களோடு உள்ளே வருகிறார்கள். எகிப்தியர்கள் யோசிக்கணும்ல, 10 வாதைகளை பார்த்தார்கள். அப்ப கூடமா அவர்களுக்கு தோணல, அப்ப கூடமா அவர்களுக்கு சிந்தையில எதுவுமே வரல. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், ரதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் போய்கொண்டே கடலுக்கு நடுவுல வந்துட்டாங்க. கடலுக்கு நடுவுல வந்த உடனே அங்க ஆண்டவருக்கு இவர்கள் வருகிறது, இவர்கள் போறது, அதெல்லாம் ஆண்டு கணக்கில. ஆண்டு கணக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறிட்டாங்களா, ஏறின உடனேவே செங்கடலை மூடப்படுகிறது. மூடப்பட்ட உடனே எல்லா எகிப்து ராணுவமும் உள்ளே மாண்டு போனார்கள். அதற்கப்புறம் எகிப்தினுடைய எந்த ஒரு தொடர்புமே இஸ்ரவேலுக்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே எகிப்து எகிப்து எகிப்துன்னு சொல்றாரு. எகிப்து என்பது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு அடிமைத்தனம். அப்போ அந்த செங்கடல் கிராஸ் பண்ண பிறகு வாழ்நாள் முழுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் எகிப்துக்கு மேல அவங்களுக்கு போராட்டமே இல்லை. எகிப்தியர்கள் அவர்களை எதிர்த்து வந்தாங்க, அவர்களை விரோதித்து வந்தார்கள், எங்குமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இல்லதான் அன்னைக்கு முடிக்கப்பட்டது, அன்னைக்கு முடிந்தது எல்லாமே. அதற்கப்புறம் எகிப்து அவங்க வாழ்க்கையில தலை தூக்கவே இல்லை. அதற்கப்புறம் நிறைய போராட்டங்கள் இருக்கு. அம்மோனியர், ஏவியர், எபிசியர், கிர்காசியர்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லோருமே இருந்தாலும் அதற்கப்புறம் எகிப்தியர் மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு காலமும் தலை தூக்கவே இல்லை. ஒரு நாளும் இவங்க வந்தார்கள், போராடினார்கள் கிடையவே கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு பிரச்சனையை முடிக்கும் பொழுது இப்படிதான் முடிப்பார்.
ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்யும்பொழுது இப்படிதான் செய்வார். என்ன பழைய பிரச்சனை, பழைய போராட்டம் இனி உங்க வாழ்க்கையில இருக்கிற சுவடே தெரியாது. அது திரும்பி வரவும் வராது. ஒரு குறையும் இல்லாமல் தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கார். ஒரு குறையும் இருக்காது. தேவன் நிறைவாய் திருப்தியாய் தேவைகளை சந்திப்பார். சர்வத்தையுமே தேவன் செய்து நம்மளை அழகாய் நடத்துவார். அப்பேற்பட்ட பலமான ஆண்டவர் நம் மத்தியில் இருக்காரு. அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காணப்படும். எந்த மாதிரி அதிசயம் அப்படின்னா, எகிப்து ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி பார்க்கல, திரும்பி எதுவுமே செய்யல. அவர்களுக்கு இருக்கும் எந்த ஒரு திரும்பி பிரச்சனை வரல. அவர்கள் என்னைக்கு அந்த செங்கடலோட அவங்களுடைய ஒட்டுமொத்த தொடர்புமே துண்டிக்கப்பட்டது. ஆண்டவர் அதிசயமான கரத்தோடு நடத்துறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக கடலையும் பிளப்பார், சூரியனையும் நிறுத்தி வைப்பார், எதுனாலும் செய்வார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேணும், தம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவர் எந்த எல்லைக்கும் போவார். அதெல்லாம் தேவன் பாரபட்சமே பார்க்க மாட்டார். அதெல்லாம் யோசித்தே பார்க்க மாட்டார். எந்த எல்லைக்கும் போய் எல்லாவற்றுமே தேவன் செய்ய போதுமானவராக இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்மை சீராய் நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியாய் நடத்தி நமக்கு பலமான காரியத்தை செய்து கொடுப்பார். அவரை உறுதியை பற்றி பிடிங்கள், அவரை உறுதியை சார்ந்து கொண்டுங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலமான காரியத்தை செய்வார். உன்னுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் தேவன் வாக்கு பண்ணிட்டா கட்டாயம் அதிசயம் செய்வார். கட்டாயம் பலமான காரியங்கள் வாழ்க்கை நடைபெறும். கட்டாயம் விசேஷ காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஒரு உறுதியை பற்றி பிடிங்கள். நம்முடைய ஆண்டவரை சார்ந்து கொண்டிருங்கள். தேவன் பலமான காரியத்தை நம்முடைய செய்வதில் அவருக்கு அவ்வளோ பிரியம். இங்க அங்க மனுஷங்க எதுவுமே யாரும் வேணாம். அவர் சமூகம், தேவ சமூகம், தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிங்கள். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுப்பார். தேவன் சர்வத்தையுமே நமக்காக செய்து கொடுப்பார். தேவன் பலமான காரியத்தை செய்வார். அவர் நமக்காக இப்பொழுதே அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்ய அவருக்கு வெயிட் பண்ணணும், அவர் ப்ரிப்பேர் பண்ணணும், அவருக்கு இது வேணும் இல்ல, எதுவுமே தேவையில்லை. ஒரு நொடி போதும் தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்று. ஒரு நொடி போதும் தேவன் சர்வத்தையும் மாற்று. அப்பேற்பட்ட பலமான ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அவர் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, உங்க சிந்தை ஒப்பு கொடுங்க, உங்க போராட்டத்தை ஒப்பு கொடுங்க, உங்க பாரத்தை ஒப்பு கொடுங்க. உங்க பாரத்தை நீங்களே சுமக்காதீங்க, உங்க பாரத்தை நீங்களே வைத்துக் கொள்ளாதீங்க. நீங்களே அது இருதயத்துல சுமந்து கொண்டு திரியாதீர்கள். நீங்கள் அந்த தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில விசேஷ காரியத்தை செய்வார். அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்தால் போதும், அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடித்தால் போதும், தேவன் மிச்ச காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே, இந்த போராட்டத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற, இப்பொழுது எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த பிரச்சனையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற, இந்த கலக்கத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இதுல நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, இதுல இருந்து யாரு விடிப்பான்னு தெரியல, இதுல எதுவுமே எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷ காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கார். அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள், அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டுங்கள். தேவன் பெரிய பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தேவன் வித்தியாசமான காரியத்தை வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர். அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வானம் அவருடைய சிங்காசனமாம், பூமி வெறும் பாதப்படியாம். வசனம் சொல்லுகிறது, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, எல்லா மாம்சமான ஜனங்களும், மாம்சத்துல ஒரு மனுஷங்கன்னு ஒருத்தவங்க பூமியில இருந்தா அவர்களுக்கும் இயேசுதான் தேவன், அவர்களுக்கும் ஆண்டவர் தான் தேவன். பீப்புள் அக்செப்ட் பண்றதுனால அவர் தேவன் அல்ல. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் என்ன சிந்தித்தாலும் என்ன யோசித்தாலும் என்ன நடந்தாலுமே கிறிஸ்துதான் தேவன், கிறிஸ்துதான் கடவுள். கிறிஸ்து ஒருவர் தான் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடிக்க போதுமானவரா இருக்கிறார். அவரை உறுதியை பற்றி பிடிங்கள், அவரை சார்ந்து கொண்டிருங்கள், அவரை நம்பிக்கொண்டிருங்கள். தேவனை மாத்திரம் துக்கப்படுத்தாதீர்கள். ஆண்டவரே, உங்களை உறுதியை பற்றி பிடிக்கிற, உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற, உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிற, உண்மை மாத்திரமே நான் நம்புற ஆண்டவர், எனக்கான சகாயம் உங்ககிட்ட இருந்தா வருது, எனக்கான ஒத்தாசை, எனக்கான உதவி, எனக்கு இப்பொழுதே இந்த காரியத்துல ஒரு அற்புதம் கொடுங்க, இப்போ விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு மகிமையான காரியம் செய்யுங்க, வாழ்க்கையில இந்த மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதே கட்டாயம் தேவன் அந்த ஏரியால உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்.
அந்த ஏரியால உங்களுக்கு பலமான காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கைய மகிமையினால் நிறைத்தருவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தவிக்காதீங்க, நீங்க கலங்காதீங்க, எதை குறித்தும் யோசிக்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள். தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல அக்கறை உள்ள தேவன். இப்பொழுது உங்களுக்கான அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதம் செய்யறேன்னு சொன்னீர்ல, எனக்கு நன்மையான காரியம் செய்யறேன்னு சொன்னீர்ல, எனக்கு அதிசயத்தை செய்யறேன்னு சொன்னீர்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த ஏரியால எனக்கு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அதிசயம் செஞ்சாதான் இந்த காரியம் நடக்கும் ஆண்டவரே. நீர் உடைய கரத்தை வைக்கலனா இந்த காரியம் மாறாத ஆண்டவரே. நீர் எழும்பலனா இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்காது ஆண்டவரே. நீர் தலை உயர்த்தலனா, நீர் உம்முடைய குரலை உயர்த்தல, நீர் எதுவுமே செய்யலனா இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருளா இருக்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு பலமான காரியத்தை செய்யுங்க. நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்து கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். போதுமானவரா இருக்கிறார். மனிதர்களை எத்தனை நாள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள்? இல்ல, மனிதர்களால உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம அவர்களை ரொம்ப உறுதியை பற்றி பிடித்திருப்போம். இவர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள், இவர்கள் பார்த்து இல்ல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வேதனைப்படுவீர்கள். அவர்களையே சார்ந்து கொண்டு அவர்களே பற்றி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, மனிதனை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆண்டவர் தான் நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே அஸ்திவாரம். மனிதர்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுவார்கள். இப்பொழுது இருக்கிற மாதிரியே எப்பொழுதும் இருக்கும் இல்ல. மனிதர்கள் மாறுவார்கள். யூ டோன்ட் நோ அபவுட் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸோட நேச்சர் குறித்து உங்களுக்கு சரியா தெரியாது. ஒரு சூழ்நிலை மனுஷனை எப்படியும் மாற்றும், எப்படியும் மாற்றும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மோசமான மனிதர்களா கூட மாறுவார்கள். நமக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மனிதனை நம்பாதேன்னு என்னை பற்றி பிடி. மனிதனை நேசின்னு சொல்றாரு, ஆனா மனுஷனை நம்பாதன்னு சொல்றாரு. நேசிக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீங்க யோசிக்கலாம், அதை எப்படி நம்பாம எப்படி நேசிக்க முடியும்? நம்பிக்கை இருந்தா தானே அதுக்கப்புறம் தானே நேசம் வரும். இல்ல, நேசம் என்பது நீங்கள் கொடுப்பது, நம்பிக்கை என்பது அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பது. நீங்க ஒருத்தவங்களை நம்பிக்கைன்னா நம்பிக்கைன்னா என்ன நம்பிக்கை? அவங்க பாத்துப்பாங்க. என்ன நம்பிக்கை? அவங்க என்ன பாதுகாப்பா பாத்துப்பாங்க. இவங்ககிட்ட கேட்டிருக்கீங்க கொடுத்துருவாங்க, அவங்க நல்லவங்க. லைக் இது எல்லாமே அவங்க உங்களுக்கு செய்யறதா மட்டும்தான் இருக்கும். நம்பிக்கை எப்பவுமே மனுஷங்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் நம்பிக்கை. அவங்க நம்பத்தக்கவங்க எப்படி சொல்லுவோம்? அவங்க ஏமாத்த மாட்டாங்க, போக மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறீங்க. எதிர்பார்ப்பதுதான் நம்பிக்கை. அன்பு என்பது எதிர்பார்ப்பதில்ல, அன்பு என்பது கொடுப்பது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நேசி. எப்படி நேசிக்கணும்னா, உன்னை நேசிக்கிறது போல நேசி, என்ன நேசிக்கிறது போல நேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா மனுஷனை நம்பாதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான், இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரியாம தான் நம்ம நிறைய தடவை நம்ம தவித்தோ தடுமாறியோ வாழ்க்கையில தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டு போறோம். ஏன் தெரியுமா? நமக்கு இந்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியல. அடுத்த மனுஷனை நேசிக்கலாம், தப்பு இல்ல, ஆனா நம்பாதன்றார். சோ கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. தேவனை உறுதியை பற்றி பிடிங்கள். உங்க வாழ்க்கைக்கான அற்புதத்தை ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். தவறான பாதைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி நீங்க வரணும். அந்த தவறை நீங்க சரி செய்து கொண்டு அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ண நீங்க எத்தனை மடங்கு கடினமா உழைக்கணும்னு தெரியாது. புத்திசாலிகளா நடந்து கொள்ளுங்கள். ஒரு தவறான காரியங்கள்னு தெரியுதா, அதை விட்டு விலகி கொள்ளுங்கள். ஞானம், லைக் விஸ்டம்னு சொல்லுவாங்க. விஸ்டம்னா என்னன்னா, ஒரு காரியம் தவறுன்னு செஞ்சு அதை விட்டு விலகுவது பேருதான் விஸ்டம். அறிவு வேற. அறிவுன்றது அது பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதோட ஃபேக்ட்ஸ், அதோட காரியங்கள் தான் அறிவு. ஒரு விஷயம் லைக் போன்ல என்னென்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கிருந்து யூஸ் பண்ணலாம், லைக் அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஸ் இருக்கு, இது பேரு நாலேஜ். இதை யூஸ் பண்ண கூடாது, இது வேணாம், இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆப்குள்ள போக கூடாது, அது விஸ்டம். சோ விஸ்டம்க்கும் நாலேஜ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஞானமாய் புத்திசாலி பிள்ளையா நடந்து கொள். எப்படி? தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகு. விலகுவது புத்திசாலித்தனம். அவர்களுக்கு இன்னும் பலமான காரியங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்படும். சோ வெறும் நாலேஜ் மாத்திரம் இல்ல, விஸ்டம் ஃபில்டு பீப்புளா இருங்க. ஆண்டவர் இப்பொழுது அற்புதத்தை செய்ய போறார். இப்பொழுது மகிமையான காரியத்தை செய்ய போறார். அதை நம்ம ஒரு விஷயம் நோக்கி கேட்டு நம்ம காரியத்தை பெற்றுக்கலாம். ஆண்டவரே அற்புதம் செய்யறேன்னு சொன்னீங்களே, இப்பவே எனக்கு செஞ்சு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு கேட்கலாம்.
மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மீட்பராகிய என் தேவனே, அப்பா உம்மை நம்பிக்கொண்டு உம்மை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனை நம்பல, எவரையும் சார்ந்தல, எவருக்கிட்டையும் வாய் திறந்து எதுவும் கேட்கல ஆண்டவரே. உம்மை நம்புறோம், உம்மை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், உறுதியை பற்றி பிடிக்கிறோம், உண்மையே உறுதியை பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. தேவனேமை துதிக்கிறேன் ஆண்டவரே, ராஜனேமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசு மகாராஜாவே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்திற்காக காத்திருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவியினால் நிறைத்திரளும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உறுதியை பற்றி பிடித்திருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மையை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி கேட்கிறார்கள், உம்மை நோக்கி கெஞ்சுகிறார்கள், உம்மை நோக்கி கதறுகிறார்கள் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்பவரே உமக்கு நன்றி. ஏகோவாயிரே உமக்கு நன்றி. ஏசு மகாராஜாவே உமக்கு நன்றி. நித்திய பிதாவே, அவங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்பவரே உமக்கு நன்றி. ஆச்சரியமான காரியங்களை செய்பவரே உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக. அப்பா அவங்களுடைய வேலை காரியத்துல அற்புதம் செய்யுங்க. அவங்க ஆரோக்கிய விஷயத்துல, அவங்க உடல்ல நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய மனத்துவ போர்ல இருந்து, Lord, they are going through many battles. They are not able to handle those thoughts and emotions, Father. ஆண்டவரே, அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதமாய் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவையை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக பேர் ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடும் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பலமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலமான காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உம்மை துதிக்கிறேன், ராஜாவே துதிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவே துதிக்கிறேன் அப்பா. நீர் கூட இருங்க சுவாமி, நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.